குடகு மலையைச் சார்ந்த மன்னன் நிர்மலன் முன்ஜென்ம பாவத்தால் தீராத நோயால் அவதிப்பட்டு வந்தான். அவனது நோயை குணமாக்க முனிவர் ஒருவரிடம் மந்திர உபதேசம் பெற்று ஜெபிக்கத் தொடங்கினான். அப்பொழுது ஓர் அசரறி ஒலித்தது. மன்னா, உன்னுடைய முன்ஜென்ம பாவத்தையும் நோயையும் போக்க திருத்தல யாத்திரை புறப்படு. நீ சென்று கொண்டிருக்கும் வழியில் எந்த இடத்தில் உன் உடம்பானது பொன்னிறமாக மாறுகின்றதோ அங்கேயே தங்கிவிடு என்றது. மன்னனும் அவ்வாறே யாத்திரை சென்றபோது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவனது உடம்பானது பொன்னிறமாக மாறவே மன்னன் மகிழ்ந்து அங்கேயே தங்கினான். அங்கு ஓர் அத்தி மரம் இருந்தது. அந்த மரத்தில் சங்கு, சக்கரம், கதாயுதம் அபாயகரத்துடன் பெருமாள் காட்சியளித்து மன்னனின் பாவங்களை போக்கினார். அதனால் அவனுடைய நோயானது குணமானது. இதனால் இத்தலமானது கோடி ஹத்தி என பெயர் பெற்றது. இதற்கு சகல பாவங்கள் நீக்கும் என்று பொருள். இதுவே பிற்காலத்தில் மழுவி கோழி குத்தி என்றானது. இம்மன்னர் அங்கேயே தங்கி தவத்தில் ஈடுபட்டு முனிவராகவே மாறிப்போனார். பிற்காலத்தில் இவரை பிப்பல மகரிஷி என மக்கள் அனைவரும் அழைத்தனர். இவர் தவம் செய்த இடமானது கல் மண்டபமாக இப்பொழுதும் உள்ளது. அவர் தவம் செய்த இடத்திற்கு அருகே ஓடும் காவிரியானது பிப்பல மகரிஷி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தின் மகிமையை அறிந்த தஞ்சை மன்னன் சரபோஜி இங்கு வந்து வழிபட்டு இங்கிருந்த அத்தி மரத்தை செதுக்கி 15 அடி உயரத்தில் சீனிவாச பெருமாளுக்கு சிலையை நிறுவினார். சங்கு, சக்கரம், கதை அபயகரத்துடன் இருக்கும் பெருமாளின் மார்பில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறார். இச்சிலையானது மிக பிரம்மாண்டமாக இருப்பதால் இதற்கு வான்முட்டி பெருமாள் என பெயர் பெற்றது. இந்த சிலையானது அத்தி மரத்தால் ஆனது என்பதால் தைலக்காப்பு மட்டுமே நடக்கின்றது. இங்கு ஒரு அதிசயமாக இங்கு உள்ள சப்தஸ்வர ஆஞ்சநேயர் சிலையை தட்டினால் சப்தஸ்வரங்களும் கேட்கும். இங்குள்ள உற்சவரின் திருநாமமானது யோக நரசிம்மர் ஆகும். இக்கோவிலானது மயிலாடுதுறை செல்லும் வழியில் மூவலூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோழிக்குத்தியாகும். இக்கோவிலின் முக்கியமான விசேஷ நாட்கள் புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் வைகுண்ட ஏகாதசி ஆகும். கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரமானது காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.